அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பொதுமக்கள் 8வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், 8வது நாளா நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்து சொல்லுங்க. இந்த விவகாரத்துல அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, இது குறித்தும் சொல்லுங்க. அவிநாசி பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி அவிநாசி பேருந்து நிலையம் அருகில் உள்ள போராட்டக் குழுவினர் 8வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை 2014 சட்டமன்றத்திலே இவங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு தெரிவிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தவில்லை. இதேபோல திமுகவை பொறுத்தவரைக்கும் கலைஞர் அவர்கள் நேற்று இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பாமக இந்த திட்டத்தில் குறிப்பாக எங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த உண்ணாவிரத பந்தல்ல ஆதரவு தெரிவிச்சாரு. EVKS இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் அவரு நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவோம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த 14 பேர் இந்த உண்ணாவிரத்தில் கலந்திருக்காங்க. இந்த 14 பேர்த்துல 4 பேர் ரொம்ப முடியாத நிலையில இருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எந்த ஒரு ஆம்புலன்ஸும் இல்ல. குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்ட குழுவினோட மகன் மகள் சிறு குழந்தைகளை இந்த உண்ணாவிரத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 8வது நாளா இவங்க சாப்பிடாதனால இவங்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இந்த அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமா இருக்கிற ஒருத்த கேட்போம். சார் சொல்லுங்க சார். 8 நாளாக போராடி 8 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறோம். எங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. தொண்டையில புண்ணாகி போச்சுங்க. தமிழக அரசு உடனடியாக எங்க கோரிக்கை நிறைவேற்றணும். நிர்வாக ஒப்புதல் வழங்கி நிதி ஒதுக்கினாங்க. நாங்கள் எங்களுடைய போராட்டம் அது வரைக்கும் தொடரும். குறிப்பா இதுல முக்கியமாக கோவை, திருப்பூர், ஈரோடு பொதுமக்கள் இந்த திட்டத்தின் கீழே, அதாவது அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்தினால் நீர்வளம் பெருகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது விவசாயிகள் இந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் விவசாயம் குறைஞ்சிட்டு வருது. இதனால இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே முக்கிய குறிக்கோளாக உள்ளது.